بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. حديث قدسيகள். عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله إذا أحب عبدا دعا جبريل فقال إني أحب فلانا فأحبه قال فيحبه جبريل عليه الصلاة والسلام ثم ينادي في السماء فيقول إن الله يحب فلانا فأحبوه فيحبه أهل السماء قال ثم يوضع له القبول في الأرض وإذا أبغض عبدا دعا جبريل فيقول إني أبغض فلانا فأبغضه قال فيبغضه جبريل ثم ينادي في أهل السماء إن الله يبغض فلانا فأبغضوه قال فيبغضونه ثم توضع له البغضاء في الأرض رواه مسلم وكذلك البخاري ومالك وأحمد. 24ஆம் ஹதீஸ் குதுசி அல்லாஹ்வின் நேசமும் கோபமும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் தனது ஒரு அடியானை நேசித்தால் அவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, நான் இந்த மனிதரை நேசிக்கின்றேன், எனவே நீரும் அவரை நேசிப்பீராக என்று கூறுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவ்வாறே நேசிப்பார். பின்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் இந்த மனிதரை நிச்சயமாக நேசிக்கின்றான், எனவே அவரை நேசியுங்கள் என்று வானலோகத்தில் அறிவிப்பார். பின்னர் வானவர்களும் மலக்குகளும் அம்மனிதரை நேசிப்பார்கள். பின் பூமியில் அவர் அங்கீகரிக்கப்படுவார் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் அல்லாஹ் தனது ஒரு அடியான் மீது கோபம் கொண்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, நான் இந்த மனிதர் மீது கோபம் கொண்டுள்ளேன், எனவே நீரும் அவர் மீது கோபம் கொள்வீராக என்று கூறுவான். பின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கோபம் கொள்வார். பின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களை அழைத்து, அல்லாஹ் இந்த மனிதர் மீது நிச்சயமாக கோபம் கொண்டுள்ளான், எனவே நீங்கள் அவர் மீது கோபம் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பார். எனவே வானவர்களும் அவர் மீது கோபம் கொள்வார்கள், இவ்வுலகிலும் அவர் மீது கோபம் நிலைநாட்டப்படும் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதார நூட்கள் முஸ்லிம், புகாரி, அஹ்மத், முஅத்தா